ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகா மினி சீரிஸ் தானே. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோட நெக்ஸ்ட் பாட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, சுகா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான். பிகாஸ் உங்களுக்கு அந்த பீரியட் எக்ஸாக இருந்திருக்கும். அவன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருப்பான். உங்களுக்கு சுகா மேலே இருக்க லவ் இன்னும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகிக்கிட்டே போயிருந்திருக்கும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். சுகா சொல்லு, கண்டிப்பாக நடக்குமா, இங்கே கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிட்ட இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஹெட் அப் பண்ணி பார்த்துட்ருக்குறீங்க. மேடத்துக்கு என்ன டவுட்டடாக கொஸ்டின் கேட்குறீங்க? என்னாச்சு? இல்லை, உனக்கே தெரியும்ல. நான் ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் தயவு செஞ்சு அதையும் ஆரம்பிக்காதடி. உன்கிட்ட எத்தனை டைம் சொல்கிறது? எனக்கு அது தேவையில்லாத ஒன்று சுகா. அது உனக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கே பார், என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு என்ன பிடிக்குங்கிறதுலையும் புரிஞ்சுக்குவாங்க, சரியா? ஐயோ, நாங்கள் இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தேஜு சுஜாவும் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நீங்கள் சடனாக ஹக்கை பிரேக் பண்ணிட்டு சுகா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்குறீங்க. நாங்கள் சீரியஸாக எதுவுமே பார்க்கல சுகா. தேஜு, நாங்கள் எதுவுமே பண்ணலடி. நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ணலதாண்டி. ஆனால் எங்களுக்கு இச்சுக்கு இச்சுக்குன்னு சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. என்ன சுஜா? ஆமாம் ஆமாம் தேஜு. பார்த்துட்டாங்களா அவன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாம்மா, நாங்கள் பெருசாலாம் அதை எடுத்துக்க மாட்டோம். போதுண்டி. ஐயோ ஏன் தயவு செஞ்சு இந்த மாதிரி வெக்கம்லாம் படாத, எங்களால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சடனாக போயிட்டு சுகாவோட செஸ்டில் அவங்க ஃபேஸை இன்செர்ட் பண்ணிக்கிறீங்க. சாரி அப்படிங்களா? அவங்க 2 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறாங்க. ஆஃப்டர் தட் சுகா குக் பண்ணுறான். நீங்கள் தேஜு சுஜா 3 பேரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறீங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. தலைவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவ்வளோ க்யூட்டாக நின்று சமைச்சிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பேச மாட்டான் இல்லையா? ஸோ அவனோட ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்க மேலே அவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 3 நேரம் அப்படியே பேசி சிரிச்சுட்டு காலேஜில் நடக்கிறதெல்லாம் சுகா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபன்னபுளாக போய்கிட்டு இருக்கு. அயன், அந்த இன்சிடென்ட் நம்மளால் மறக்கவே முடியாதுல்ல? ஆமாம் தேஜு, அதை என்னால் சத்தியமாக மறக்க முடியாது. என்னடி சுஜா, உனக்கு என்ன மறந்துருச்சா என்ன? புரியல தேஜு, எதை பற்றி பேசுகிறீங்க? அதான் எனக்கு அந்த ரிஹான் வந்து ப்ரப்போஸ் பண்ணானே அப்படிங்கும்போது சுகா அப்படியே அதை ஸ்மாஷ் பண்ணியிருப்பா இல்லையா? அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் ரொம்ப ஃபன்கியாக அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம்மா, ரியான் செம்ம காமெடி. அந்த கேன்டீனில் தானடி டீ கொண்டாந்து கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான்னு. இவ தலைவலின்னு உட்காந்துருக்கும் போது உனக்காக நீ டீ வாங்கி கொடுத்துருக்கேனே, என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டான்ல. ஐயோ சாமி, காலேஜில் ஒயனை ஓட்டுன்னு ஓடிட்டாங்க தெரியுமா? அப்படிங்கும்போது சுகா அவங்க 3 பேருக்குமே சேர்த்து பிளேட்டில் சம் டிஷ் கொண்டாந்து வச்சு இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்கள் சுகாவை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஒரு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. வயன், என்ன சுகா, இங்கே வாயன். என்னாச்சு? சில்லி ஆயில் எங்கே இருக்குன்னு தெரில, அங்கே மேலே கார்னரில் பாரு சுகா. இங்கே வரப்போறியா இல்லையா? எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியும்ல, சும்மா போயேண்டி. தேஜு, அப்படிலாம் எதுவும் இல்லை. நடிச்சிருவேன். ஏதோ நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்டாக இருக்கிறனால எங்களை என்ன வெளியில் அனுப்பாமல் இருக்க. எங்களுக்கும் இந்த வீட்டை விட்டு வெளில போனால் எங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் நீங்கள் 2 பேரும் எங்களை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதானே? தேஜு, அப்படிலாம் எதுவும் இல்லை. வயன், நீங்கள் வாயன். இவன் வேறு அடிக்கடி கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறானே. போங்க மேடம், சாரிக்கு சில்லி ஆயில் எங்கே இருக்குன்னு தெரியல, போய் எடுத்து கொடுத்துட்டு வரீங்களா? சுஜா, ரொம்ப நேரம் கூப்பிட்றாருல, போடி. நீ ரொம்ப நேரமாக எங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்ட. அப்புறம் அவர் எதுக்கா வந்தார்? நமக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கா? ஏதோ நல்லா தான் சமைக்கிறாரு. சுஜா, ஏதோ நல்லாவா இருக்கு? சீரியஸாக சூப்பராக இருக்கு. என் ஃப்ரெண்டு வயன் ரொம்ப கொடுத்து வச்சேன். வயன், வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைனிங் டேபிள்லேருந்து எழுந்து கிச்சனுக்குள்ளே வர்றீங்க. தேஜு சுஜா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு சுகா?
சில்லி ஆயில் எங்கே இருக்குன்னு தெரில, எடுத்து கொடுத்துட்டு போ. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கபோர்ட் இருக்கும் இல்லையா மேலே, அந்த ருப்டாப்பை எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் அங்கே இருக்கு சுகா. எங்க? அதுவும் அங்கே எனக்கு தெரியல, நீ எடு. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி தானே இருக்கு. எனக்கு தெரியல, நீ எடுன்னு சொன்ன. நீங்கள் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க. அவன் உங்களை அப்படியே பேக்கில் வந்து டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே அவன் கையில் உங்கள் ஹேண்ட் ரெண்டையும் வச்சு டைட் பண்ணிக்கிட்டு, இதுக்கு தான் சார் கூப்பிட்டீங்களா? பின்ன என்னடி, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்தா என் கையில் கரண்டியை கொடுத்து கிச்சனுக்குள்ளே அனுப்பி வச்சுருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்க? ஹலோ, நானா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடாக பார்க்குறீங்க. உங்கள் ஷோல்டர் மேலே அவன் ஹெட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஆமாம், எனக்கு உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசை. அதுக்காக புருஷனை சமைக்கும் போது நீ பக்கத்தில் நிற்கணும்னு உனக்கு தெரியாது. போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்க. ஹே இருடி, 3 பொண்ணுங்க சேர்ந்தா இவ்வளோ பேசுவீங்களாடி? இது கம்மி, அதுவும் நீ இருக்கன்னு கொஞ்சம் டீசெண்டாக. எங்களை பொறுத்தவரை ரொம்ப டீசெண்டாக பேசியிருக்கோம் இன்னைக்கு. அது சரி மேடம், இந்த பக்கம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவன் டேர்ன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டில் பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ரிஹான்னு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். மேடம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? காலேஜ் லைஃப்பில் இதெல்லாம் நார்மல் தானே. நார்மலா? ஏன் பொண்டாட்டிக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னா எனக்கு தெரிய வேண்டாமா? ஹலோ பாஸ், நான் அவங்களுக்கு பொண்டாட்டியாக ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணது தெரியும்ல. அதைத்தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னா என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டியான்னு? பண்ணலாம், ஆனால் நம்ம அந்த டாபிக் பற்றி பேசினதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸை வைப் பண்ணுறீங்க. பிகாஸ் சில்லி சாஸ் அங்கே இருக்குது, அதை நீங்கள் வைப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அவன் நோஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரெண்ட் நோஸ் பிடிச்சி அப்படியே பீச் பண்ணி விட்றீங்க. அவன் லைட்டாக அதை ரஃப் பண்ணிக்கிட்டு சரி சொல்லு, எத்தனை ப்ரப்போஸ் உனக்கு? அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவங்களே பார்த்துட்ருக்கான். நான் சொல்கிறது இருக்கட்டும், சாருக்கு எத்தனைன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் இருக்காது. பாருடா, ஓல் ஃபேண்டமே உங்களை தான் மேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிது. அப்புறம் எப்படி சார் இப்படி நடிக்கிறீங்க? எந்த ஃபேண்டம் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இவன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் ஃப்ரண்ட் நோஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அவங்கள நல்லாவே கிட்ட இழுத்து பிடிச்சி அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக டக்கு 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 கிஸ் பண்ணுறான். எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டு? இரு, என்ன தெரியலடி, கிட்ட வந்தாலே எனக்கு என்னென்னமோ பண்ணுது. அப்படி இருக்க அங்கே தீயுது. சே, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை போய்ட்டு அப்படியே கிண்டி விட்டுட்ருக்கான். ஆஃப்டர் எடுத்துகிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 4 பேரும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக மூவிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்களும் சுகாவும் உங்கள் ரூமில் இருக்கீங்க. பெட்டில் உட்காந்த மாதிரி உங்கள் ஆல்பம் உங்கள் தயசில் இருக்குது. நீங்கள் ஒன்றா எடுத்து காட்டிகிட்ருக்கீங்க சுகாவுக்கு. இது 4th ஸ்டாண்டர்ட். இது வந்து நான் ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் வந்தப்போ. இவ்வளோ க்யூட்டாக இருக்கிற நீ. அப்போ வந்து அப்படி தான். ஆனால் என் பாய்கிட்ட உனக்கு நல்லா இருக்குடி. சின்ன வயசில் அம்மா முடியே வளர விட மாட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு வெட்டி வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்கிறடி பொண்டாட்டி. அப்போது நீ பையனா சுகா? சொல்லு, சும்மா சொல்லு, நீ பையனா? ஆமாம் பையன்தான். அப்படியா, நிஜமாவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து மெய்யஸ் கிட்ட என்னமோ சொல்கிறான். சுகாச்சி எப்படி பேசுன நீ? நாங்க போடா ஃபஸ்ட்டு. ஏய் என்ன புதுசாவா கேட்க போகிறா? அதானே கேட்க போகிறா. அப்புறம் எனக்கு தானே எல்லாம். அப்போ நான் தெரிஞ்சுக்கணும்ல. பேசாத. நான் தெரிஞ்சுக்கணும். பேசணும். நீ கிட்டத்தட்ட 10th ஸ்டாண்டர்ட் வரையும் பாய் கட் போட்டிருக்க. இப்போ தான் ஹேர் ஒன்றுக்கு ஷோல்டருக்கு கீழே. அப்படின்னா நீ சுகா வேணாம் சொல்லுடி, சொல்லு. சுகா இல்லை, விடுன்னு சொல்கிறேன்னா சும்மா சொல்லு, இல்லைன்னா எனக்கு ப்ரூவ் பண்ணு. டீ, இது ஒரு டாபிக்கா? இதை போய் ப்ரூவ் பண்ண சொல்லிட்டுருக்க? ஹே, நான் தானே புருஷன், இப்போ நான் தானே தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி. சுகா ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். மட்டும் ஃபோட்டோஸ் காட்டி நல்லா இருப்பேன், என்னை விட்டுறியா?
அப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. முடியாது. நீ கேட்டது ஒரு கேள்வியே கிடையாது. இதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? விட போறியா இல்லையா? நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி பெட்டில் புஷ் பண்ணி விட்டு அவன் அவங்க மேலே ஆகிறா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஷை ஆகி உங்கள் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. அவன் அவங்க ரெண்டு ஹேண்டையும் அப்படியே பிரித்து விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹீட்டில் வந்து இப்போ சொல்லு. நான் கேட்டதுக்கு ஷுக்கா யாராச்சும் இப்படி கேட்பாங்களா? நான் கேட்பேன்ல, சொல்லு. எப்போ? எப்போ? நான் என்ன கேள்வி ஷுக்கா இது? எப்போன்னு சொல்லு. 10th வரைக்கும் பாய் கட் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் தட் தான். அப்போ எப்போ? ஏன் ஷுக்கா அப்படி பண்ற? நீ பாரு, இதை நான் கேட்கலாம்ல. எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல. உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதா ஷுக்கா? அதுக்காக நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்பியா? சரி, எல்லா ரைட்ஸ் இருக்குல்ல. அப்போ என்கிட்ட தானே சொல்லணும். சொல்லு. எப்போ? ஷுக்கா சொல்றேன். எப்போதான்டி? ஷுக்கா சொல்ல புரியா இல்லையா? எப்போதான்? நான் லேட்டாக தான் வந்தேன். லேட்டானா எப்போ? எப்போன்னு சொல்லுடி. ஷுக்கா எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் ஷுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் செஸ்ட்டுக்குள்ளே அவங்க ஃபேஸை இன்சூட் பண்ணிக்கிறீங்க. அவன் அந்த கம்மி ஸ்மைலோட அவன் ஹேர் அப்படியே ஃபிளிப் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஃபேஸ்லேருந்து அவனோட செஸ்ட் அப்படியே அப் பண்ணிக்கிட்டு என்கிட்ட தானே சொல்லு. எப்போ வந்த? 12th படிக்கிறப்போ. 12th படிக்கிறப்பா? உனக்கு ஏஜ் ஒரு 17 இருக்குமா? 17 இல்லையாடி? ஃபர்ஸ்ட் பீரியடானா? ஷுக்கா ஏன் கத்துற? இல்லை, அப்போ நீ அது வரைக்கும் பாய் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தியா? நிறையா டீஸ் பண்ணியிருப்பாங்கடி. பண்ணனாங்க தான். ஆனால் நான் இதே காதில் வாங்கிக்க மாட்டேன். ஷுக்கா போதும், நீ கேட்டது தெரிஞ்சுக்கிட்டல்ல. எழுந்திரி. ஏய், எதுக்கு நான் எழுந்திரிக்கணும்? அதான் தெரிஞ்சுக்கிட்டல்ல. என்னை விட்டுருவியான்? நான் எழுந்திரிச்சு போயிடுவேன்னா இடையில இதை யார்ட்டையும் சொல்லிக்க மாட்டேன். இதை யாராச்சும் சொல்லிக்குவாங்களா என்ன? என் பொண்டாட்டி இவ்வளோ லேட்டாக ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டன் பண்ணானு. டீ ஏன்டா அது மறுபடியும் சொல்கிற? ஒரு தடவை சொன்னால் பத்தாதா? அதான் கேட்டுக்கிட்டாங்க. விடு. சரி, என்ன சொல்கிறேன்ல? சார் எப்போ ஏஜ் அட்டன் பண்ணீங்க? வாட்? சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்போ அட்டன் பண்ணீங்க? ஏய், are you insane? I'm not insane. Tell me, when you attended first? டேய் சும்மா இருடி. என்னடி கேள்வி கேட்குற நீ? சரி, அதெல்லாம் சொல்ல வேணாம். உனக்கு எப்போ உனக்கு பியர்லாம் வருதுன்னு ஃபீல் ஆனிச்சு? என்ன கேட்குற? சொல்லுடா. உனக்கு எப்போ பியர்லாம் வருதுன்னு அந்த பியர்டை எனக்கு டச் பண்ணியிருப்பல்ல, அப்போ ஃபீல் பண்ணியிருப்பல்ல, அது எப்போ? நோ, சொல்ல மாட்டேன். சொல்லு. என்ன மட்டும் இப்போ கேட்டேன்ல, பொண்ணு நானே சொன்னேன். நோ, நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருக்கிறான். நீங்கள் ஷர்ட் காலரை பிடிச்சி எதுக்கிட்ட அவனை எடுத்துக்கிறீங்க? அவங்க நெக்குக்குள்ளே ஃபேஸை வச்சுட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இடம் பிடிக்கிறான். நீங்கள் அவனை டீஸ் பண்ணி விளாண்டுட்டுருக்கிறீங்க. சொல்லு, எப்போ டச் பண்ணி பார்த்தேன்? ஃபர்ஸ்ட் டைம் எப்போ டச் பண்ணி பார்த்தேன்? அப்புறம் ஏய், அதுக்கு மேலே நீ எதுவும் கேட்காத, நானே சொல்கிறேன். அது நான் ஸ்கூல் படிக்கிறப்போ. என்ன ஸ்டாண்டர்ட்? அதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோதான். இல்லை, எனக்கு தெரிஞ்சாகணும். உன்னை பேச விட்டா தானே நீ கேள்வி கேட்ப. ஷுக்கா இதெல்லாம் சீட்டி. என்னை டைவர்ட் பண்ணுற பாரு. அமைதியார். அதெல்லாம் கேட்கக்கூடாது ஷுக்கா. அதெல்லாம் புருஷனோட சீக்ரெட்ரி, அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. எனக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டல ஷுக்கா. அது நல்ல பின்ன உன்னை நான் தானே கேர் பண்ணிக்கணும். ஃபுல்லாக எல்லாத்தையுமே.
சுகா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஃபோரியட்டில் வந்து கிஸ் பண்ணி உங்கள் இயர்ஸ் கிட்ட கிஸ் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு சடனாக ஃபோன் கால் வருது. அவன் அவங்க லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸை எடுக்கிறான். நீங்கள் லைட்டாக லிப்ஸை வைப் பண்ணிக்கிட்டு சுகாவை பார்த்துட்ருக்கீங்க. அவன் ஒரு ஹேண்டை புஷ் பண்ணிவிட்டு அவன் பாடியை உங்கள் மேலே தான் லேண்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் சுகாவோட அந்த ஹேரெல்லாம் இயர்ஸ் கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஹேர் கூட ப்ளே பண்ணுறீங்க. அவன் ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். அயன் எங்கே இருக்கீங்க? சொல்கிறா, என்னாச்சு? அர்ஜென்ட்டாக வாங்க, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. என்னது? அயன், உங்களுக்கு தான் கேட்குதா? ஏய், எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு உட்காரான். நீங்களும் எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவங்களால சடனாக முடியல. சுகா அவங்கள அப்படியே ஹெட்டை பிடிச்சி மேலே தூக்கி அவனுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறான். உங்கள் ட்ரெஸ்லாம் லைட்டாக மூவ் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சுகாவோட ஷோல்டரில் உங்கள் ஹெட்டை வச்சு அப்படியே நீங்கள் சாஞ்சிக்கிறீங்க. அவன் உங்கள் ஹேண்டை ஒரு ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹேண்டில் ஃபோன் பேசுகிறான். ஜிமன், தெளிவாக சொல்ல மாட்டியா? என்னன்னு சொல்லு. அயன், அர்ஜெண்ட்டாக வாங்கல. இப்போ நீ சொல்கிறியால ஃபோனை வைக்கட்டுமா? சரி சரி சரி, சும்மா தான் டீஸ் பண்ணேன். நமக்கு ஷூட்டிங் இருக்குது, அதனால் நம்ம ஃபாரின் கிளம்புறோம். எங்கே? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிறான். நீங்கள் ஷோல்டர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு சுகாவை பார்க்குறீங்க. அவள் உங்களை பார்த்துட்டு, அயன் கேட்டுச்சுல்ல, ஆஸ்திரேலியா தான், அர்ஜெண்ட்டாக ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிற? அங்கே தான் லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சான். நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டே புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே கிளம்பணும். நான் பேக்கிங் கூட முடிச்சிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா கிளம்புறது தான். ஏய், என்னடா இவ்வளோ அர்ஜென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்க? மார்னிங்லேருந்து ஒரு ஸ்கெடியூலுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் அயன், ஆனால் சிஓ டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. லொக்கேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால தான். ஜிமன், எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, நீ ஃபோனை வைக்கிறியா? அயன், என்ன ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க? அர்ஜென்ட்டாக கிளம்பணும். எங்கே இருக்கீங்க? நான் வேணால் கார் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, வை, நானே வரேன். அயன், என்ன ஹாஃப் அன் ஹவரில் ஃப்ளைட்டு வச்சு தொலைடா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ் அவ்வளோதான் சுருங்கிருச்சு. அதுக்கு மேலே நீங்கள் சுகாட்ட எதுவுமே கேட்டுக்கல. பிகாஸ் உங்களுக்கும் கேட்டிருக்கோம் அவனோட கான்வர்சேஷன் சொல்லிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் அவங்களையே பார்த்துட்ருக்கான். ஒன்றுமே சொல்ல முடியல ரெண்டு பேருக்குமே. நீங்கள் ஒரு சின்ன ஸ்மைலோட அவன் ஹேர் அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு அவன் இயரிங்ஸை அப்படியே லைட்டாக ஒரு எப்படி சொல்லுவாங்க, தட்டி விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தட்டி விட்றீங்க. அவன் அவங்கள திரும்பி பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். சரி, கிளம்புங்க. என்னடி? என்னடின்னா உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் இருக்குதான். சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகேடி, ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஃபோன் பண்ணுவேனான்னு சொல்ல முடியாது, பார்த்துக்கோ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு ஒரு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு டியர்ஸ் வந்துருச்சு, அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைலோட அவனை நல்லா டைட்டாகவே ஹக் பண்ணிவிட்டு அவன் லிப்ஸில் போயிட்டு நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. டைமிங்க்கு சாப்பிடணும். ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வாங்க, பார்க்கலாம். அயன், ஐ லவ் யூ. லவ் யூ டூ. சேஃபாக இருக்கணும். சரிடி, கிளம்புறேன். தேஜஸ் டாக்டர் நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்ரு. அப்புறம் உனக்கு 4 hours ஆயிடுச்சு, நாப்கின் சேஞ்ச் பண்ணிக்கோ. அவ்வளோதான். அவங்க டியர்ஸ் வெளில வந்து விழுந்துருச்சு. டேப்லெட்ஸ் இருக்குது. கிஸ் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு இருந்தேன். டேப்லெட் போட்டுக்கோ. மற்றபடி ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டுக்கோ. இருந்துப்பல்ல? நீங்கள் போயிட்டு நீங்கள் மறுபடியும் நல்லா டைட் பண்ணிடுறீங்க ஹக்க. நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ சுகா, நான் பார்த்துக்கிறேன், நீ சேஃபாக இரு, உன்னையே நினச்சிட்ருப்பேன். முடிஞ்சால் ஒரே ஒரு மெசேஜ், ஓகேவா? நான் வெயிட் பண்ணுவேன். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுவேன்.
அவன் லைட்டாக ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோரியட்லேயே வந்து கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புனான். ஸோ நீங்கள் ரூமை விட்டு கீழே வரீங்க. சுகாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் தேஜு சுஜா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கார் கிட்ட வரீங்க. சுகா, சொல்லிடி பாப்பா, நான் வேணா ஏர்போர்ட் வரையும் வரட்டா? வேணாண்டி, இந்த டயத்தில் எதுக்கு? வரேனே ப்ளீஸ். இல்லடி, க்ரௌடு அதிகமாக இருக்கும், இன்னும் நியூஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கும். ஸோ வேணாமே. என்னை பாரு, என்னாச்சு? ஏன் மூஞ்சி இப்போ அவ்வளோ சோகமாக போகுது? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சுகா. ஷோ அப்படிங்கும் போதெல்லாம் நீங்கள் செஸ்ட்டில் சாஞ்சு அழவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவனுக்கு அதுக்கு மேலே முடியல. உங்களுக்கு இது என்ன ஃபீலிங்னே தெரில. கொஞ்ச நாளில் என்னமோ அவங்கள விட்டு ஃபுல்லாகவே பிரிய போகிற மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனை அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் டியர் ஏஸு, பப்பி லிப்ஸு, பப்பி குட்டி மாதிரி இருக்கிறீங்க. அவங்கள பார்த்துட்டு உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ டூ. அச்சோ, என் பொண்டாட்டி இவ்வளோ க்யூட்டாக ஆளுதான், நான் என்ன பண்ணுறது அப்புறம்? தெரியல, வந்துருச்சு சுகா. இவ்வளோ நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. சாரி. டேக் கேர் ரே. லவ் யூ டி பொண்டாட்டி. பாய் பாய். சேஃபாக போ. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணி நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. அவனும் அங்கேருந்து கிளம்புனா. நீங்கள் ரொம்ப சுகமாக வீட்டுக்குள்ளே வரீங்க. தேஜு சுகான்னு உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அண்ட் திஸ் த பாய் ஃப்ரம் வீடியோ ஸ்ட்ரீம் டாக்கி 2.0. டாடா பை. See you. Love you all.